ஒரு வழியா ஜனநாயகன் படத்தை ரிவைசிங் கமிட்டி பார்த்து முடிச்சுட்டாங்க. ஸோ இப்போ சீக்கிரம் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சிரும், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னும் பிரச்சனை முடியல. புதுசா இன்னொரு பிரச்சனை தான் உருவாயிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் படத்துல வந்து பாதுகாப்பு படை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே கரெக்டா தான் இருக்கா அப்படிங்கறத அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்குள்ள வந்து போலீஸ் கேஸ் கோர்ட்டு இந்த மாதிரி எல்லாம் போய் ரொம்ப நாட்கள் வந்து தள்ளி போயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியா இப்போ ரிவைசிங் கமிட்டி வந்து படத்தை பார்த்துட்டாங்க. அவங்க பார்த்து முடிச்சுட்டு இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த படத்துல வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால கண்டிப்பா இந்த படத்தை தேர்தல் ஆணையம் பார்க்கணும், அவங்க பார்த்துட்டு என்ஓசி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப எலெக்ஷன் டேட்டும் வேற அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தேர்தல் விதிமுறைகள் எல்லாமே அமலுக்கு வந்துருச்சு. அதனால கண்டிப்பா எலெக்ஷன் கமிஷன் இந்த படத்தை பார்த்துட்டு இதுல எல்லாமே கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு என்ஓசி கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் எங்களால வந்து சென்சார் சர்டிபிகேட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இப்ப கண்டிப்பா வந்து எலெக்ஷன் கமிஷன் இந்த படத்தை பார்க்கணும். அவங்க எப்போ படத்தை பார்த்துட்டு என்ஓசி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்க என்ஓசி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சென்சார் போர்டு சைடுல இருந்து சென்சார் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது எல்லா ப்ராசஸுமே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா மே ஃபர்ஸ்ட் வீக் இல்லைன்னா செகண்ட் வீக்ல இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிரும். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.